ஹாய் ஆல், வெள்ளரிக்காயை வச்சு சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சட்னி ரெசிபி ஒன்று பார்க்கலாங்களா? அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வெள்ளரிக்காயை நல்லா தோல் சீவி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். இந்த வெள்ளரிக்காயோட சின்ன சைஸ் கொஞ்சம் இஞ்சி, அரை டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகா, 2 பல் பூண்டு, நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும்னா 2 சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதோட துருவி வச்ச தேங்காய் துருவல். நீங்கள் கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி கூட இதோட ராவாக சேர்த்து கொஞ்சமாக ஆட் பண்ணி அரைச்சிங்க அப்படின்னா செமையாக இருக்கும். இந்த சட்னி கொஞ்சம் கெட்டிப்படுறதுக்கு இதோட நான் ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு புளிப்புத்தன்மை வேணும்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக புளி கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த சட்னி தோசை, இட்லிக்கு எல்லாம் கல் சூடாகிறதுக்குள்ளே குயிக்காக செஞ்சிடலாங்க. குயிக்காக செய்யக்கூடிய இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.